ஓங்கி அடிப்போம் இரட்டை இலக்க வாக்கு அளிப்போம் ஒற்றை வீரரால் ஓங்கி அடிப்போம் இரட்டை இலக்க வாக்கு அளிப்போம். அனைவருக்கும் வணக்கம். தற்போதைய பரபரப்பான அரசியல் சூழலில் நமது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக, எஸ்டிபிஐ, புதிய தமிழகம் மற்றும் ஃபார்வர்ட் பிளாக் போன்ற கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. பரபரப்பான தேர்தல் பிரச்சாரங்களுக்கு இடையே நமது நீதமலம் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவரும் கடுமையாக உழைக்கின்றார்கள். அவர்களின் உழைப்பு வீண் போகாது. அது தலைவர் அவர்கள் தென்காசி தொகுதியை வென்று எடுத்து அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். அந்த வகையில் திடீரெனும் தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகள், அவர்களின் பொறுப்பாளர்கள் அனைவரும் மிக கடுமையாக டாக்டரின் வெற்றிக்காக உழைக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரு சாதாரண தொண்டனாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் உழைப்பு வீண் போகாது. அதற்கு ஐயாவின் மணிமகுடம் ஆறுதல் சொல்லும். அதே வகையில் ஐயாவின் வெற்றி அனைவரும் மனங்களில் மகிழ்விக்கும். அதுவே அவர்களின் உழைப்பிற்கான பலனாக அமையும் என்பதில் சந்தேகங்கள். தென் மாவட்டங்களில் முதல் முறையாக 1994 டாக்டர் ஐயா அவர்கள் நாங்கள் மாணவ பருவமாக இருக்கும் பொழுது அவரை பற்றி கேள்விப்பட்டு நம் சமுதாயத்திற்கு இப்படி ஒரு விடிவெள்ளி இருக்கிறாரா என்ற ஆச்சரியத்தில் மாணவர்களாகிய நாங்கள் சிறிய சிறிய நிதி உதவிகளை பெற்று 1994 மே மாதத்தில் டாக்டர் ஐயா அவர்களை அழைத்து மேலக்கரையில் என்பது ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்து, பொதுக்கூட்டத்தில் டாக்டர் ஐயா அவர்கள் ஆற்றிய உரை பசுமையாக நெஞ்சங்களில் நிறைந்திருக்கின்றது. ஏறத்தாழ 30 ஆண்டுகள் நிறைவு போகிறது. எப்படி ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக தன்னுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் விட்டுக் கொடுக்காமல் அதே விழிப்புணர்ச்சியோடு போராடி கொண்டிருக்கின்றாரோ, அதே போலதான் என் போன்ற பல இளைஞர்கள் இன்று வரை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஐயாவின் மீது கொண்ட அதீத அக்கறையும் அன்பும் அதே போன்று சமுதாய உணர்வோடும் இன்று வரை ஐயாவின் பின்னால் ஒரு அடி கூட பிரகாரம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் தற்போது இளைஞர்களிலேயே சில பேர் ஏதோ சிறிது காலம் சென்றுவிட்டு அவரை பின்தொடராமல் போனதற்கு பல சப்பை கட்டுகள் கட்டுகிறார்கள். அவர்களுக்கு அரசியலிலும் சரி, சமுதாயத்திலும் சரி புரிதல் இல்லை. ஆனால் ஏறக்குறைய 30 ஆண்டு காலமாக இன்னும் 90% மக்கள் டாக்டரை மட்டுமே நம்பி நமது சமுதாயத்தை முன்னெடுத்து செல்கின்றார்கள். அந்த சமுதாயத்துக்கான விடிவெட்டி டாக்டர் ஐயா ஒருவர் மட்டுமே என்பதை அனைவரும் நன்றாக ஆழமாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக அவர் மட்டும்தான் நம்மளை அரசியலிலும் சரி, சமூகத்திலும் சரி அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல முடியும் என்பதை நாம் நிச்சயமாக நம்புகின்றோம். ஆகவே இடையில் வருவோர் போவோர் அவர்களுக்கான பலன்களை பெற்றுக்கொண்டு அப்படியே திரும்பி பார்க்காமல் ஓடிவிடுவார்கள். திருவிழாவுக்கு வருகின்ற விருந்தினர்களுக்கும் பலர் வரலாம் போகலாம்.
ஆனால் நிச்சயமாக நம்மோடு இருக்கும் நம் தலைவர் போன்றவர்கள் மட்டும்தான் நமக்காக நிற்பார்கள். ஆகவே நிரந்தரங்களான சொந்தங்களை நன்றாக புரிந்து கொள்வது நமக்கான விடிவெட்டி அவர் மட்டும்தான். அவரால் மட்டுமே நம்மளை அடுத்த கட்டத்துக்கு அடுத்த நகர்களுக்கு எடுத்து செல்ல முடியும். ஆகவே அனைத்து கூட்டணி கட்சியின் நண்பர்கள், பொறுப்பாளர்கள், கட்சியினர் கடுமையாக உழைக்கின்றார்கள். அவரோடு நாம் தோள் கொடுத்து நின்றாலே போதும். டாக்டர் ஐயாவும் ஏறக்குறைய 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் நமக்காக குரல் கொடுப்பார் என்று நம்புவோம். அதற்காக அனைவரும் உழைப்போம். தற்போது நமது கட்சி நிர்வாகிகள் கடுமையாக உழைக்கின்றார்கள். டாக்டரின் வெற்றி ஒன்றே குறிக்கோளாக இரவு பகல் பாராமல் தூக்கம் அனைத்தையும் தொலைத்து வெற்றிக்காக உழைக்கிறார்கள். அவர்கள் உழைப்பு வீண் போகாது. அவர்கள் உழைப்புக்கு நாம் மிகப்பெரிய நன்றி சொல்ல கலந்துகின்றோம். அதே போன்று கூட்டணி கட்சிகளும் பாரபட்சம் பார்க்காமல் முழு மனதோடு நன்றாக பணியாற்றுகின்றார்கள். ஆகவே அனைவருடைய உழைப்பால் நாம் இந்த வெற்றியை நிச்சயமாக வசிப்போம். அனைவரும் ஒற்றுமையாக உழைப்போம், வெற்றி பெறுவோம், வாக்களிப்போம். இரட்டை இலக்கி. நன்றி, வணக்கம்.